சசியன் உங்களுக்கு எப்படி இருக்குது 90s நீங்கள் இப்போ ஏடியாக இருந்த காலகட்டத்தில் சிம்ரன் அவங்க வந்து ஒரு பீக் ஹீரோயின், ஒரு ப்ரைம் ஹீரோயின். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அவங்க கூட ஹீரோயினாக பண்ணும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஆசை இருந்துச்சு, அவர் நினச்சி பார்த்துங்களா நம்ம சிம்ரன் கூட? என்ன நினச்சேன், நம்மளும் சிம்ரனும் ஒன்றா நடிப்போம், பேர் பண்ணி நடிப்போம். அதாவது நான் நினைக்கல, எதுவுமே நினச்சி பார்க்கல. காரணம் என்னென்னா, நான் நடிகனான்னு நானே நினைக்கல அப்போ தான் நான் நினச்சி பார்க்க முடியும் இவங்களோட நடிக்கலாமான்னு. கதை சொல்லும்போது அவங்க கிடையாது, ஹீரோயின் யாருன்னே சொல்லலை அவங்க. அப்படியா? அவங்க எனக்கு மட்டும்தான் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த இதில் கமிட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மித்த கேரக்டர்ஸ்லாம் கமிட் ஆச்சு, பையன்லேருந்து எல்லாமே அவங்க மித்த. அப்போ எனக்கு கதை சொன்ன பிறகு ஹீரோயின் யாருன்னே அது சொல்ல இன்னும் முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சிம்ரன் மேடம். யோசிக்குவேன், சிம்ரன் மேடம் நம்மளாம் எப்படி அப்படின்னு எல்லாருமே யோசனை வர்ற மாதிரி தான். இது எப்படி ரெண்டு கான்ட்ராஸ்டாக இருக்கு, எப்படி இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் எப்படி சேரும்? ஏன் கான்ட்ராஸ்ட் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருமே கேட்குற கேள்வி நீங்களும் சிம்ரன் அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா நானும் சிம்ரன் நடிக்கக்கூடாதா அப்படின்னு, நீங்களும் சிம்ரனா எப்படி எப்படி எப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. பார்க்குறவங்க நீங்களும் சிம்ரனா கேட்கவே சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலருக்கு எப்படின்னு ஒன்று இருக்கும். நமக்கு அப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம ஒரு வில்லேஜ் டைப் படமாக பண்ணும்போது அவங்க வேறு ஒரு இதாக இருக்கும், இமேஜாகவே வேறு இருக்கும்போது. இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் சூப்பர். அது ஏன் அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணாங்க, ஏன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இது கரெக்டான ஒரு பேராக இருக்கும் அப்படின்றது படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. சூப்பர். ஸோ சசியன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் சொல்லும் போது, சிம்ரன் தானே பேர்? அவர் என்னப்பா கடை இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு தான் கேட்டார். அவர் வந்து சார் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னா, பரவாயில்லப்பா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லி முடித்தோன்னா நாங்கள் இது வெளியே தெரிய வரும்போதே படத்துக்கு இது ஒரு செம்ம இதாக மாறிச்சு. லைக் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் மேட்டர் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா சொல்லும்போது நாங்கள் சொல்லும்போது எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக இருந்தோம், செம்ம பேராக இருக்குது, இந்த பேர் புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு மேட்டர் தான் வந்துச்சு. இன்னொன்று சிம்ரன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமிக்கல் ரோலில் அது பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை பார்க்க. ஸோ உங்களுக்கு அது